ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் மோர்டல் இன்ஜின்ங்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்ல போனோம்னா, உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் இடையில போர் நடக்குது. அதுல அணுகுண்டெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்படி அணுகுண்டுனால இந்த உலகமே அழிஞ்சு போகுது. ஒரு 80% மக்கள் அழிஞ்சே போறாங்க. இதுல தப்பிச்சு பழைச்ச மீதி 20% மக்கள் அவங்க தங்களோட வாழ்வாதாரத்துக்காக சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சு சின்ன சின்ன சிட்டியை உருவாக்கி அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அது நார்மலான சிட்டி எல்லாம் இல்ல. நாம நிறைய படத்துல பார்த்திருப்போம், இந்த காரு, ட்ரக்கு, ஃபிளைட் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரோபோட்டா மாறும். அதே மாதிரி இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற அந்த சிட்டியே ஒரு ரோபோட் தான். எப்பவுமே இந்த சிட்டில உள்ளவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்பப்போ இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நார்மலா இந்த கார்ல டிரைவ் பண்ணி போற மாதிரி அந்த சிட்டியை டிரைவ் பண்ணி கொண்டு போவாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு பைனாகுலரை வச்சு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்ப தூரத்துல ஒரு பெரிய சிட்டி அது ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. வண்டி வந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து பேக்ல இருந்து ஒரு கத்தியை எடுத்து தன்னோட காலில் ஒளிய வச்சுக்கிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு ஓடி போயிடுறா. அவ்வளவு பெரிய சிட்டி இவங்கள நோக்கி வரதை பார்த்து அந்த கிராமத்துல உள்ள செக்யூரிட்டி எல்லாம் அந்த கிராமத்துல உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்ட்டு. நம்மளும் நார்மலா நினைப்போம் எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்கன்ட்டு. ஆனா இது ஆக்சுவலா இது நார்மல் கிராமமே இல்ல, எல்லாமே ரோபாட்டிக். இவங்க உள்ள போய் இருந்தோன்னு தனித்தனி கிராமமா அது எல்லாமே சின்ன சின்ன வண்டியாட்டு பிரிஞ்சு அங்க இருந்து கிளம்பி போயிருது. ஒரு சின்ன சிட்டியே சின்ன வண்டியாட்டு கார் மாதிரி அங்க இருந்து நகர்ந்து போறதை எல்லாரும் பார்க்கலாம். இந்த மாஸ்க் போட்டிருக்க பொண்ணு தான் ஹீரோயின். இவங்க தான் ஃபர்ஸ்டே பைனாகுலர்ல சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டா அவங்க ஏறின அதே வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. மற்ற சிட்டியெல்லாம் இங்க இருந்து கிளம்பி போயிடும். இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி அந்த பெரிய சிட்டி நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு லாஸ்ட் இந்த சின்ன சிட்டியோட கேப்டன் இந்த வண்டியை எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து எடுத்து கிளம்பிடுறாரு. ஆனா அந்த பெரிய சிட்டி இவங்களை விடுறது மாதிரி தெரியல. இப்ப அந்த பெரிய சிட்டியை க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்க. இந்த சிட்டியோட பேர் தான் லண்டன். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. மேல பார்த்தா ஏதோ ஒயிட் ஹவுஸையே தூக்கி வச்சது மாதிரி இருக்குது. ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த சின்ன சிட்டி எவ்வளவோ வேகமா போக ட்ரை பண்ணாலும் அந்த லண்டன் சிட்டி இதோடய ரொம்ப ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கும். இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி தப்பிக்க முயற்சி பண்ணி போவாங்க. ஆனா அவங்களால முடியாது. லண்டன்ல இருந்து 2 அம்புகள் வந்து இந்த சின்ன சிட்டில பாயுது. பாஞ்சு இத அந்த லண்டன் சிட்டி அப்படியே அந்த சிட்டிக்கு உள்ள இழுத்துக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணி லண்டன் சிட்டிக்கு உள்ள காமிக்கிறாங்க. அங்க ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு பொண்ணும் டாம்ங்கிற ஒரு பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த பையன் இங்க இருந்து ஓடி வந்துடுறான். வந்த உடனே அந்த பொண்ணும் அந்த பையனும் பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. இந்த பில்டிங்குள்ளே பெரிய மியூசியம் இருக்கும். அதாவது இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து இங்க மியூசியத்துல வச்சிருப்பாங்க. அதை பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே அந்த பையனோட ஆபீஸ் ரூமுக்கு போறாங்க. போன இடத்துல அவனோட ஆபீஸ் ரூமுக்குள்ள இந்த உலகம் அழியதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இருந்துச்சுங்கிற மேப்பே அவன்கிட்ட இருக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா பாக்குது. இவங்க இப்படி இப்படி ஒவ்வொரு சிட்டியாட்ட ஆக்கிரமிப்பு பண்ணும்போது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அது இந்த பையனோட ஹாபி. அப்படி நிறைய வெப்பன்ஸ் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் இந்த லண்டன் சிட்டி தளபதியோட பொண்ணு. மிஸ்ஸஸ் வேலண்டைன்னு கூப்பிடுவாங்க. நம்ம அப்படியே கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அங்க இருந்து பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த சின்ன சிட்டியை இவங்க இப்போ பிடிச்சாங்கல்ல, அங்க இருந்து ஏதாவது பொருட்கள் கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு அங்க இருந்து கிளம்பி 2 வாரம் கீழே வந்துடுறாங்க. நல்ல வேளை அங்க உள்ள மக்களை யாரையும் இவங்க கொல்லல, பிணை கைதியாட்டு தான் பிடிச்சு கொண்டு வராங்க. இப்படி கீழே வந்த உடனே அந்த பையனுக்கு அங்க இருந்து குப்பையில ஒரு பிரெட் டோஸ்டர் கிடைக்குது. அதாவது இந்த பிரெட் எல்லாம் ஒரு மிஷின் உள்ள போட்டு டோஸ்ட் பண்ணி வரும்ல, அந்த மாதிரி ஒரு மிஷின் கிடைக்குது. இதை பத்தி யாருக்குமே தெரியாது. இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்குது. இதை அந்த தளபதி பார்த்துட்டு உனக்கு இந்த பழைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிற அப்படின்ட்டு பாராட்டுறாரு. இவருக்கு பேர் தான் வேலண்டைன், அந்த பொண்ணோட அப்பா. இப்படியே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தளபதி என்ன பண்றாருன்னா, இப்போ புதுசாட்டு பிணை கைதியா பிடிச்சிட்டு வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, எல்லாருமே இங்க பத்திரமா இருக்கலாம், ஆனா நீங்க எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாரு. இவர் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல இந்த லண்டன் சிட்டில உள்ள ஒரு கார்டுக்கும் ஹீரோயின் வந்து அந்த சிட்டில உள்ள ஒரு ஆளுக்கும் சின்ன கை கலப்பாயிருது. அதுல பெரிய கூட்டம் கூடி பிரச்சனை ஆயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க ஷூக்க உள்ள ஒளிச்சு வச்சிருந்த அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு தளபதியை குத்த ஓடி வந்துடுறாங்க. இதை டாம்ங்கிற அந்த பையன் தூரத்துல இருந்து கவனிச்சிடுறான். ஹீரோயின் ஓடி வந்து தளபதிக்கு முன்னாடி நின்னுகிட்டு இது எங்க அம்மாவை கொன்னதுக்காகன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நறுக்குன்னு வயிற்றுலயே குத்திடுவா. குத்திக்கிட்டு பேண்டாரா ஷோ ஞாபகம் இருக்கான்ட்டு தளபதிட்ட கேட்பா. தளபதி ஷாக்கிங்லேயே அப்படியே அந்த பொண்ணை உத்து பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினை. சுத்தி இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து நம்ம ஹீரோவை தாக்குவாங்க. ஹீரோயின் அவங்கள்ட்ட செமையா சண்டை போட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. ஆனா இந்த டாம்ங்கிற அந்த பையன் மட்டும் விடாம ஹீரோயினை துரத்தி போய்கிட்டே இருப்பான் பின்னாடியே. ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கிராப் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிருவாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வந்து அந்த பில்டிங்கே அந்த சிட்டியே இந்த ஸ்கிராப் ஏரியாவுக்குள்ள வச்சு டிஸ்ட்ராய் பண்ணி அதை ஃபியூல் ஆட்டு இந்த லண்டன் சிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்குள்ள வந்துருவாங்க. கரெக்டா ஹீரோயின் அவங்க இருந்த அந்த பழைய சிட்டிக்கு உள்ள போவாங்க. அந்த சிட்டியே அங்க உள்ள மிஷின்ஸ் எல்லாம் சேர்ந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுக்கு உள்ளேயே ஹீரோயினும் ஓடிட்டு இருப்பாங்க. டாம்ங்கிற அந்த பையனும் பின்னாடியே துரத்தி வந்துகிட்டு இருப்பான். பெரிய சேசிங்கே நடக்கும். கடைசியாட்டு ஒரு எண்டு பாயிண்ட்ல வந்து நிப்பாங்க. இந்த லண்டன் சிட்டியோட தேவையில்லாத குப்பையெல்லாம் இந்த இடத்தோடி தான் வெளியே போகும். அப்போ ஹீரோயின் அதுல இருந்து குதிச்சு தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த டாம்ங்கிற பையன் வந்து ஹீரோயினை பிடிச்சிருவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நீ நம்பிக்கிட்டு இருக்க அந்த தளபதி ஒண்ணு நல்லவன் இல்ல, அவன் எங்க அம்மாவை கொன்னவன், பேண்டோரா யாருன்னு கேளு அப்படின்ட்டு சொல்லிட்டு கையை விட்டுட்டு அங்க இருந்து ஹீரோயின் கீழே சாடி தப்பிச்சு போயிடுவா. கரெக்டா
அந்த டைம்ல அங்க தளபதியும் வந்துருவாரு. டாம்ங்கிற பையன்கிட்ட கேக்குறாரு, அந்த பொண்ணு உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? அதுக்கு அந்த பையன், ஆமா நீங்க அவங்களோட அம்மாவை கொன்னுட்டதாட்டு அவ சொன்னா, எனக்கு பயமா இருக்கு, இங்க இருந்து போலாம் அப்படின்ட்டு சொல்லுவான் அந்த பையன். ஆனா தளபதி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பையனையும் அதுல இருந்து கீழே தள்ளி விட்டுருவான். அந்த பையன் கீழே விழுந்த உடனே அந்த இடத்துல உள்ள செக்யூரிட்டி கார்டு எல்லாம் ஓடி வந்து தளபதியை பார்க்க வருவாங்க. அப்ப தளபதிக்கு பொண்ணு அந்த கூட்டத்துல இருப்பா. தளபதி தன்னோட பொண்ணுகிட்ட சாரி கேட்பாரு, அந்த பையனை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு. அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட அப்பாவை கட்டி பிடிக்கும். அந்த பையனை கீழே தள்ளி விட்டு கொல்லதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு அசால்ட்டா ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த தளபதி அங்க இருந்து போயிடுவாரு. அப்போ அந்த மிஸ்ஸஸ் வேலண்டைனுங்கிற அந்த பொண்ணு சுத்தி பார்க்கும்போது மேல டாமோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிற்பான். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அங்க இருந்து கிளம்பி போவான். இதை இந்த பொண்ணு கவனிக்கும். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் குப்பை கூட்டத்துக்குள்ள இருந்து எழும்பி வாரா. வந்தவ பக்கத்துல இன்னும் கொஞ்சம் குப்பை கிடக்கு. குப்பையோடு குப்பையாயிட்டு அந்த டாமும் கிடக்குறான். அவனும் உடம்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தியும் கொஞ்சம் காசும் இருக்கும். அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறா. சடனா டாம் கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாடியே வந்து என்ன காப்பாத்து, என்னைய லண்டன் சிட்டில கொண்டு விடுன்னு கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, நானா உன்னை குதிக்க சொன்னேன், நீ என்னத்துக்கு குதிச்சா? ஆமால நான் குதிச்சேனா அப்படின்ட்டு அவன் யோசிப்பான். யோசிக்கும் போது தான் அந்த தளபதி டாம கீழே தள்ளி விட்டது அவனுக்கு ஞாபகம் வருவான். அவன் சொல்ல மாட்டான். பின்னாடியே ஹீரோயினுக்கு பின்னாடியே தொடர்ந்து நடந்து போயிட்டு இருப்பான். என்ன எப்படியா லண்டன்ல கொண்டு விட்டுரு அப்படின்ட்டு. லண்டனுங்கிறது அந்த சிட்டி, இந்த சிட்டில கொண்டு விட்டுரு அப்படின்ட்டு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். இவன் இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கனால ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். நான் 6 மாசமா எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி லண்டன் சிட்டிக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணி வந்து அந்த வேலண்டைனுங்கிறவனை கொல்லதுக்கு ட்ரை பண்ணேன். உன்னாலதான் எல்லாமே கெட்டு போச்சு. இவன் மட்டும் நடுவுல வராம இருந்திருந்தா கண்டிப்பா ஹீரோயின் அவனை கொண்டிருப்பா. அவளோட வெஞ்சன்ஸ் முடிஞ்சிருக்கும். முடிச்சுட்டு அவ அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பா. இப்போ அவளால அவனை கொல்ல முடியல. சோ அடுத்ததும் திருப்பி நிறைய பிளான் போடணும்ல அவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள போறதுக்கு. அதனால செம கோவத்துல அந்த கத்தி எடுத்து அவனையும் குத்த போயிருவா. அதுபிறகு கொஞ்சம் அவளே அவ சாந்திப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போவா. திரும்பியும் இந்த டாமுங்கிற பையன் புலம்பிக்கிட்டே அவளுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பான். இங்க சிட்டில என்ன நடக்குதுன்னா, அந்த மொத்த சிட்டியோட லண்டன் சிட்டியோட ஜெனரல் வந்து தளபதியை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. நீயும் உன் இஷ்டத்து மொத்த லண்டன் சிட்டியும் அங்க இங்கன்னு உனக்கு தோன்ற இடத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க. இப்ப நம்ம ஃபுட்டு ஃபியூல் எல்லாமே கம்மியா இருக்கு. நம்ம இருந்த இடத்துல இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கான்ட்டு அவன்கிட்ட இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தளபதி கிட்ட. தளபதி சொல்றாரு, நம்ம நல்லதுக்காகத்தான் நான் வண்டியை மூவ் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்தேன் லண்டன் சிட்டியை. அங்கேயே இருந்திருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுவும் முடிஞ்ச பிறகு அடுத்த வெளியே தானே வரணும். அதுக்காண்டி தான் நான் லண்டன் சிட்டியோட நல்லதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஆனா ஜெனரல் செமையா பிடிச்சி தளபதி திட்டி விட்டுருவாரு. எல்லாம் உன்னால வந்த பிரச்சனை தான், இதை சீக்கிரமா தீர்க்கக்கூடிய வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமா சொல்லிக்கிட்டு வீடியோ காலை கட் பண்ணிட்டு போயிடுவாரு. ஆக்சுவலா வீடியோ காலில் ஒரு சின்ன பழைய கலைஞர் டிவி எல்லாம் உண்டுல, அதோடவும் சின்னதாட்டு உருண்டையாட்டு ஒரு சின்ன ஸ்கிரீன்ல காமிக்கிறாங்க. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அப்படியே நைட் டைம் ஆகுது. நம்ம ஹீரோனியும் டாமும் அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்ட்டு வழி தேடி ஒவ்வொரு இடமா போயிட்டே இருப்பாங்க. அப்ப தூரமா இருந்து லைட் வெளிச்சம் தெரியும். ஹீரோயின் சுதாரிச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா நிப்பாங்க. ஆனா அந்த டாம் வந்து எப்படியாவது இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேல ஏறி போயிட்டு பாப்பான். பார்த்தா 2 சின்ன சிட்டி அங்க இருந்து உருமாறி வந்துட்டே இருக்கும் லைட் அடிச்சுட்டு. இவங்கள நம்மளை காப்பாத்த தான் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் வந்தவங்க இவங்களை வேட்டையாட வந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் டாம காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறா. அப்படி டாம காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு காலில் அந்த சின்ன 2 சிட்டில இருந்து வந்து அம்பு காலில் பட்டு ஹீரோயினுக்கு காயப்பட்டுரும் பெருசா. இருந்தும் நொண்டி நொண்டி அங்க இருந்து தப்பிச்சு 2 பேருமே ஓடுவாங்க. அப்போ பூமியில நிலத்துல இருந்து ஒரு சின்ன டோர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள ஹீரோயின் போயிருவா. டாமும் அதை ஃபாலோ பண்ணி உள்ள போயிருவான். இவங்க இப்ப இருக்கக்கூடியதும் ஒரு ரோபாட்டிக் டவுன் தான். இதை டவுன்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இதுக்குள்ள. ஆக்சுவலா இவங்கள ஒரு வயசானவரும் ஒரு வயசான அம்மாவும் தான் காப்பாத்திருப்பாங்க. கூட ஒரு 2 நிமிஷம் லேட்டா இருந்தவரை ஹீரோயினுக்கு ஜோலியும் டாமுக்கு ஜோலியும் அங்கேயே முடிஞ்சிருக்கும். இவர் தான் காப்பாத்திருப்பாரு. அப்புறம் அந்த வயசானவர் நீர்மூழ்கி கப்பல்லாம் தண்ணிக்கு மேல வந்து ஒரு பைனாக்குலர் யூஸ் பண்ணுவாங்க. தண்ணியை விட்டு மேல ஒரு ஆண்டனா மாதிரி வந்து அதுல இருந்து எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. அதே மாதிரி இவரோட இந்த அபார்ட்மெண்ட்லயும் ஒரு பைனாக்குலர் இருக்குது. அதை வச்சு சுத்தி பாக்குறாங்க வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களான்ட்டு. வந்தவங்க எல்லாம் போயிருவாங்க. உடனே இவர் இன்ஜினை ஸ்டார்ட் பண்றாரு. இவருக்கு மிஷின் எப்படி இருக்குதுன்னா பாக்குறதுக்கு இந்த பூராலாம் இருக்குதுல்ல, பூரா எப்படி இருக்கும் அதே மாதிரியே தான் இருக்குது. அதே சைஸ்ல தான் ஊந்தம் போகுது. இது பூரா பில்டிங்னே சொல்லலாம். எப்படி எல்லாம் யோசிச்சு பண்ணிருக்காங்க. அடுத்து இங்க லண்டன்ல வேலண்டைனோட பொண்ணு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு டாமோட ஃப்ரெண்டை பாத்துடுறா. பாத்துக்கிட்டு நீ அந்த இடத்துல இருந்த என்ன நடந்து சொல்லு டாமோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பா. அதுக்கு டாமோட ஃப்ரெண்டு சொல்லும், உங்க அப்பா இருக்கிறதே போய் 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 அவர் நடிக்கிறாரு. டாம அவரு தான் தள்ளி விட்டாரு. நான் அதை பார்த்தேன். சொன்னா யாரும் இதை நம்ப மாட்டாங்க. நீயாவது புரிஞ்சுக்க. உங்க அப்பா ஏதோ பெரிய தப்பு பண்றாரு. எனர்ஜி ப்ராஜெக்ட்ங்கிற ஒரு பேர்ல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு உள்ள போகவே முடியல. நான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே அங்கேயே கட் பண்ணிட்டு அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் தன்னோட பிளாஷ்பேக்ல நடந்ததை சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த வேலண்டைனும் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இவங்க இந்த அழிஞ்சு போன அமெரிக்காயில உள்ள பழைய சாதனங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மாவுக்கு நியூக்ளியர் வெப்பனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கீ அவங்களுக்கு கிடைச்சிரும். இதை வேலண்டைன் என்கிட்ட கூட நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு தாரேன்ட்டு பேண்டோராட்ட கேட்பா. பேண்டோரா தான் ஹீரோயினோட அம்மா. அப்ப அதுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே வாக்குவாதமாவி ஒரு கட்டத்துல இந்த தளபதி
தளபதி ஒரு கத்தியை வச்சு ஹீரோனோட அம்மாவை போட்டு தள்ளிடுவான். இதை ஹீரோயின் பார்த்துட்டு ஓடி வந்து அழுது அவனை அடிப்பா. அப்ப அவன் எதர்ச்சியா கத்தியை எடுக்கும்போது அதுதான் ஹீரோயினோட முகத்துல பட்டு ஒரு வெட்டு தழும்பு கிடக்கும். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோயின் தப்பிச்சு ஓடிடுவா. அப்படியே கட் பண்ணி கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய சிறைச்சாலையை காணிக்கிறாங்க. இங்க தப்பு பண்ணிட்டு வரக்கூடிய கொடூரமான மனுஷங்கள் எல்லாம் இங்கதான் அடைச்சு வைப்பாங்க. அங்கதான் யாரையோ ஒரு ஆளை பாக்குறதுக்கு இந்த தளபதி அவங்கள வாடன்ட்டு சொல்லி பார்க்க போறாரு. பார்த்தா சங்கிலியால ஒரு பெரிய ஸ்டீல் கூண்டே கட்டி போட்டிருக்காங்க. ஸ்கொயரா இருக்குது. ஒரு ஜன்னல் இல்ல, டோர் இல்ல, எதுவுமே இல்ல. பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஹோல் மட்டும் தான் இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் ஓங்கி ஓங்கி அடிச்சிட்டு இருக்கு அந்த ஸ்டீல் கேஜ. அப்ப தளபதி கிட்ட போய் அந்த ஹோலோடி பாக்குறாரு. உள்ள இருந்து பச்சை கலர் லைட் மட்டும் எரியுது. பார்த்தா அது மனுஷனும் இல்ல, மிருகமும் இல்ல. அது ஒரு ரோபோட். மனுஷனை வச்சு ஒரு ரோபோட்டை உருவாக்கி இருக்காங்க. அதுங்களாலதான் இந்த உலகமே அழிஞ்சிருக்கு. அப்ப தளபதி அந்த ரோபோட் கிட்ட கேக்குறாரு, நான் உன்னை விடுவிச்சா நீ ஹெஸ்டர் ஷாவா கொல்லுவியான்ட்டு கேக்குறாரு. ஆக்சுவலா ஹெஸ்டர் ஷாங்கிறது நம்ம ஹீரோனோட நேம். அப்ப அந்த ரோபோட் சொல்லுது, நான் கண்டிப்பா ஹெஸ்டர் ஷாவை கொல்லுவேன். வேண்டாம், அவ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டா. நான் அவளை தேடி போய் எப்படினாலும் கொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லுது. தளபதி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு தன்னோட பிளைட்ல இருந்துட்டு கரெக்டா அந்த ஸ்டீல் கேஜ ஏம் பண்ணி அடிக்கிறாரு. லான்ச் பண்ணி அதை பிளாஸ்ட் பண்ண வைக்கிறாரு. அது கடலுக்குள்ள விழுந்தோடனே அங்க இருந்து அந்த ரோபோட் தப்பிச்சு போகுது. எப்படி இருக்கு பாருங்க. சுடுகாட்டுல இருந்து எலும்பு வந்த ஒரு எலும்பு குடுமே கொஞ்சம் சத உடம்புல ஒட்டிக்கிட்டும் சத பாதி இல்லாமலையும் ஹீரோயினையும் டாமையும் காப்பாத்தின அந்த பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சந்தைக்கு அவங்க ரெண்டத்தையும் கெட்டி கூட்டு போறாங்க. ஆக்சுவலாக இந்த வயசானவங்களும் ஃப்ராடு தான். எனக்கு எதியாட்டு தான் இவங்களுக்கு தெரியாமலேயே வச்சிருப்பாங்க. அந்த சந்தைக்கு வந்தோடனே சங்கிலியால் கெட்டி அங்கே கூட்டு போவாங்க. அங்கே கொண்டு போய் இவங்களை விற்கிறது தான் அவங்களோட பிளானு. இது தெரியாமல் இவங்க ரெண்டும் இவங்கள்ட்ட வந்து தப்பிச்சிட்டோமே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரையும் ஏலம் விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டிக்கு 10 காசுன்ட்டு ஏலம் விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அதை ஒருத்தர் 2 காசு தாங்கன்ட்டு 2 காசு ஏலம் முடிச்சு வாங்கிட்டு போவோம். அடுத்து நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு முகத்தில் வெட்டு தழும்பு இருந்தோடனே உனக்கு யாருமே ஏலம்னு எடுக்க மாட்டாங்களோ, நீ அழகா இருப்பான்னு பொய் கூட சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏலம் விட ஆரம்பிப்பாரு. 10 காசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். அப்ப இந்த சைடுல ஒரு ஹல்க் மாதிரி ஒருத்தன்னுகிட்டு நான் 3 காசுன்னு வாங்கிக்கிறேன் எனக்கு தாங்கன்னு கேட்பான். இவர் 5 காசுக்கு தான்ட்டு கூட்டி கேட்பாரு. இல்ல அவன் திருப்பி 4 காசுன்னு கேட்பான். அப்ப சரின்னு முடிவு பண்ணும்போது தூரமா இருந்து ஒரு பொண்ணு 50 காசு கொடுக்குறேன், அந்த பொண்ணை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்பான். இந்த பொண்ணோட பேரு ஃபேங். இந்த பொண்ணு தான் லண்டன் சிட்டில உள்ள எல்லா மக்களும் அங்குள்ள மிலிட்டரி எல்லாமே சேர்ந்து தேடிட்டு இருக்கோம். வாண்டட்ல இருப்பாங்க 1ஆம் நம்பர் லிஸ்ட்ல. இவங்களை பிடிச்சி கொடுத்தா லண்டன் சிட்டி வந்து 50,000 காசு கொடுக்கறதட்ட அறிவிச்சிருக்கு நோட்டீஸ்ல. அது தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஏலோடாவே ஒன்னு அங்க பிடிச்சி கொடுத்தாலே 50,000 கிடைக்கும். நீ எனக்கு 50,000 தந்தேன்னா நான் உன்னை விடுறேன், அந்த பொண்ணையும் தரேன்ட்டு சொல்லுவான். ஃபேங்கும் உன்னை யோசிச்சுட்டான். சரி உனக்கு 50,000 தானே வேணும் தரேன்ட்டு கன் எடுத்து ஷார்ட் கன்னாலே அவனோட தலையிலேயே சுட்டு அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுறா. போட்டு தள்ளோன்னா அங்க பெரிய சண்டையே உண்டாகுது. இந்த அம்மா ஒத்தையிலேயே அங்க உள்ள அவ்வளோ ஒருத்தையும் அடிச்சு போட்டு புரட்டி எடுக்கும். இந்த கேப்ல டாமும் ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. இப்படி அவங்க அங்கிருந்து ஓடிட்டு இருக்கும்போது இங்க சண்டை நடந்துச்சுல, அதனால இங்க கொஞ்சம் கூடி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த சிட்டி, அந்த ரோபோட்டிக் சிட்டி எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போகுது. இதுக்கு நடுவுல ஹீரோயினும் டாமும் மாட்டிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துல அந்த ரோபோட் வருது. ரோபோட்டை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படி பதப்பதைச்சு விரைச்சு போய் அப்படியே நிக்கா. டாமு கிட்ட சொல்றா இதோட பேர் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு. அப்ப அந்த ரோபோட் சொல்லுது, நீ எனக்கு பண்ணி தந்த சத்தியத்தை மறந்துட்ட, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோயினும் டாமும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. போற இடமெல்லாம் அந்த ரோபோட்டும் துரத்தி பின்னாடியே வருது. இந்த ரோபோட்டை நல்லா பார்த்தா அப்படியே டெர்மினேட்டர் படத்துல உள்ள அதே ரோபோட் மாதிரியே இருக்குல்ல. எப்படிதான் இவங்க தப்பிச்சு ஓடினாலுமே ஒரு கட்டத்துல அந்த ரோபோட் இவங்களுக்கு பக்கத்துல நெருங்கி வந்துருது. ஹெஸ்டர் ஷா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே கிட்ட வந்துகிட்டு இருக்கும். அப்ப தூரமா இருந்து வந்த ஒரு புல்லட் அந்த ரோபோட்டை தாக்குது. ரோபோட் ஒரு 10 அடி தூரம் பின்னாடி போய் வந்து விழும். பின்னாடி திரும்பி பார்த்தா தெரியுது பட்டர்ஃப்ளை ஷேப்ல ஒரு ஃபிளைட்ல அந்த ஃபேங்குங்கிற அந்த பொண்ணு தான் இருந்து சுட்டுருக்கும். சுட்டுக்கிட்டு வண்டியில ஏறுங்க நம்ம போலான்ட்டு சத்தம் போட்டு கூப்பிடும். ஹீரோயினும் ஃபிளைட்டுக்குள்ள ஏறிடுவா. டாம் ஏறதுக்குள்ளேயே அந்த ரோபோட் எழும்பி கிட்ட வந்துடும். அப்போ ஹீரோயின் ஃபிளைட்டுக்குள்ள இருந்து ஒரு கயரை எடுத்து போடுவா. கயர்ல டாம் தொங்கிட்டு தப்பிச்சு வரலான்னு பார்க்கும்போது அந்த ரோபோட் வந்து டாமை பிடிச்சி இழுக்கும் கயரை. அப்ப அந்த ஃபேங்குங்கிற பொண்ணு சொல்லும், அவனை விட்டுரு நம்ம போலான்னு சொல்லுவோம். ஆனா ஹீரோயின் விடுறதா இல்ல. மேல இருந்து கத்தியை கீழே போட்டு அந்த கயரை கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் டாமுக்கு. அப்புறம் அப்படியே கயரை பிடிச்சி மெதுவா மேலே ஏறி வந்து 2 பேரும் இப்பதான் உயிர் பிழைச்சதுக்கான அந்த உயிர் மூச்சே விடுவாங்க ரிலாக்ஸா படுத்து கிடந்து. அப்புறம் ஃபேங் வந்து நம்ம ஹீரோயின்ட்டும் டாமுகிட்டையும் பேசி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, நீங்க ஏன் எங்களை காப்பாத்துனீங்க, என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த ஃபேங்குங்கிறவ சொல்றா, உன்னோட அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்னே மாரி தான் அவளும், யாரையுமே நம்ப மாட்டா, ரொம்ப தைரியசாலி துணிச்சலா இருப்பா. உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை எவ்வளவோ தேடி பார்த்தேன், நீ கிடைக்கவே இல்லை, உன்னை தேடாத இடமும் கிடையாது, தேடிக்கிட்டே இருக்கும்போது இப்போ தான் நீ எதர்ச்சியாட்டி என் கண்ணில் பட்டு அதான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பா. அப்போ டாமுக்கு ஒரு சின்ன விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. 8 வயசுல நீ எப்போ காணாம போனேன்னா அப்போ உன்னை வளர்த்தது யாரு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அவன் சொல்றான், அப்போ நீ அந்த ரோபோட் தான் உன்னை வளர்த்துருக்குது இல்ல, அதனால தான் அந்த ரோபோட் ஒன்று தேடி வருது. அந்த ரோபோட் ரொம்ப மோசமானது, கிறுக்கு பிடிச்சது, அறிவே கிடையாது, அறிவில்லாம எவனோ ஒருத்தன் அதை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டான், அதனால தான் இந்த உலகமே அழிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அந்த ரோபோட்டை பத்தி பேசிட்டு இருப்பான். கோவமான நம்ம ஹீரோயின் சொல்லுவா, சும்மா இருன்னு அவன் கேட்காம தொண பேசிக்கிட்டே இருப்பான். ஓங்கி வந்து அவனை அடிச்சிருவா. அடிச்சுட்டு கோவத்துல அங்க இருந்து வெளியே வந்து அவ சோகமா நின்று
நின்னு பார்த்துக்கிட்டே நிப்பா. அப்போ டாம் அங்க வரான். வந்துகிட்டு ஹீரோயின்ட்ட ஆறுதலாட்டு பேசுறான். அப்போ ஹீரோயின் அவளோட குழந்தையில பருவத்துல நடந்த அந்த ஃபிளாஷ்பேக் திரும்பியும் சொல்றா. என்னன்னா இவ 8 வயசுல காணாம போயிருப்பால, காணாம போயிட்டு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லாம சாகக்கூடிய கண்டிஷன்ல கீழே விழுந்து கிடப்பா. அப்ப வந்து அந்த ரோபோட் வந்திருக்கும். வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கும். கூட்டிட்டு போயிட்டு அந்த ரோபோட் வந்து தான் கூடயே வச்சு ஹீரோயினை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கும். பழைய கெட்டு போன டின்ல இருக்கக்கூடிய அந்த ஃபுட் எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கும். ஹீரோயின் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் வளர்ந்துருப்பாங்க. ஒரு 5-6 வருஷம் அப்படியே போயிருக்கும். அப்பவும் அந்த ரோபோட்டுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இவ சிரிக்க மாட்டேங்கிறா, சந்தோஷமாவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இன்னும் அந்த வழியில இருந்தவன் மீண்டு வரல, என்ன பிரச்சனைன்னு ஒண்ணுமே தெரியலன்னு அந்த ரோபோட் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளே மாதிரி இந்த பொண்ணையை மாத்திருவோம் அப்படின்னு ஹீரோனியே மாதிரி அந்த ரோபோட் இன்னொரு ரோபோட்டை ரெடி பண்ணிட்டு நான் உன்னை இதே மாதிரி மாத்த போறேன் என்ன மாதிரியே, அதுக்கப்புறம் உனக்கு எந்த வழியுமே இருக்காது, ஸோ நீ பயப்பட வேண்டாம், நீ சுதந்திரமா ஃப்ரீயா சுத்தலாம் அப்படின்ட்டு அந்த ரோபோட்டு ஹீரோயின்ட்ட சொல்லும். அப்போ ஹீரோயினுக்கு யாருமே கிடையாதுல்ல, அதில் ஒன்னா ஹீரோயினா சரி நான் பண்றேன் அப்படின்ட்டு ஒத்துப்பா. அப்படி ஒத்துக்கிட்டு எல்லாமே ரெடியாகி இருக்கக்கூடிய அந்த டைம்ல தான் இப்படியே நாட்கள் கடந்து போய் முதல்ல ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். ஹீரோயினுக்கு இப்போ 18 வயசு, 8 வயசுல காணாம போயிருப்பாங்க. 10 வருஷமா அந்த ரோபோட் தான் வளர்த்துருக்கும். லாஸ்ட் ஆட்டி எல்லாம் சரியாகி வரக்கூடிய டைம்ல இந்த லண்டன் சிட்டி அவங்க இருக்கக்கூடிய இடத்த கிராஸ் ஆகி போறதை ஹீரோயின் கவனிப்பாங்க. அங்க வேற யார் இருக்கா, வேலண்டைன்கிறவன் இருக்கான்ல, அவனை கொல்லணும்ல, அதுக்காண்டியே ஹீரோயின் அந்த ரோபோட் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து கொல்லலான்ட்டு எவ்வளோ பிளான் பண்ணி இறங்குனா, பாலா போன இந்த டாம் குறுக்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்து இப்ப எல்லாமே இடையில நிக்கும். இதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. இப்படி இந்த அவளோட சோக கதையை அந்த ரோபோட்டை பத்தி எல்லாம் சொன்ன உடனே எல்லாரும் ஓ ரோபோட் இப்படிதான் இருந்திருக்கு, பரவாயில்ல, அதுவும் நல்ல மனசோடு தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறா. இங்க லண்டன் சிட்டில டாம் சேமிச்சு வச்சிருந்த அந்த நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் தளபதி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு அவரு பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ஹெல்ப்பா இருக்கும்னு அங்க கொண்டு போயிருவாரு. இவங்க பண்றதை பார்த்தா ப்ராஜெக்ட் பண்றது மாதிரி இல்லை, ஏதோ பெரிய வெப்பனை கண்டுபிடிக்கிறது மாதிரியே இருக்குது. அடுத்து இங்க வானத்துல நிறைய ஏர் பலூனை கெட்டி பறக்க விட்டா எப்படி இருக்கும், கூட்டம் கூட்டமா சேர்ந்து ஒரே கூட்டத்துல ஒரு 10 பலூன் சேர்ந்து கெட்டி வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி இங்க வானத்துல ஒரு பெரிய அவுட் போஸ்ட் பாயிண்டே உண்டாக்கி வச்சிருக்காங்க. இங்கதான் பிளைட்ல இருந்து வரவங்க எல்லாருமே இந்த புரட்சிக்கார படையெல்லாம் இங்கதான் மீட் பண்ணி மீட்டிங் போடுவாங்க போல. அங்கதான் அந்த ஃபேங் நம்ம ஹீரோயினையும் டாமையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. எதுக்குன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு நியூக்ளியர் டிவைஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த கீயை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அது எங்கன்னு ஹீரோயின்ட்ட விசாரிக்கிறதுக்காட்டி தான் அங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. அது எதிரிக்கு கையில கிடைச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை அவன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு ஹீரோயின்ட்ட கேட்பாங்க. ஹீரோயினுக்கு அப்ப எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த டாமுங்கிற பையன் தான் நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டு அந்த பாக்ஸுக்கு மேல ஏதாவது சிம்பிள் போட்டு இருந்துச்சான்ட்டு ஒரு சிம்பிளை வரைஞ்சு காணிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆமா இந்த சிம்பிள் இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றான். இங்க லண்டன்ல காமிக்கிறாங்க. லண்டன்ல தளபதி வந்து அந்த நியூக்ளியர் டிவைஸோட கீயை எடுத்துக்கிட்டு அங்க உள்ள கொண்டு போறாரு. ஒரு பெரிய வார் மிஷினே உண்டாக்கி வச்சிருக்காரு. நியூக்ளியர்லயே ஆக்டிவேட் ஆகக்கூடிய வார் மிஷின் இது. இதால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஜெனரல் வந்துடுறாரு. வந்துகிட்டு இதை பார்த்துட்டு ஷாக்காவி நின்றுகிட்டு சொல்றாரு, எப்பவுமே போர் எல்லாத்துக்குமே தீர்வாகாது, இதுக்கு முன்னாடி ஒரு போர் நடந்ததுனால தான் நம்ம எல்லாரும் இப்போ ஊரா லோன்னு சுத்திட்டு இருக்கோம்ட்டு எவ்வளவு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனா தளபதி எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அவருக்கு அந்த புரட்சி படையை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், அவ்வளவுதான். யார் நல்லா இருந்தாங்க இல்ல அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, என்ன நடந்தாலும் நடக்கட்டுன்ற ஒரு முடிவாட்டு தான் இருக்காரு. ஜெனரல் அந்த இடத்துலயே போட்டு தள்ளிடுவாரு தளபதி. இதை சைட்ல ஒளிஞ்சிருந்துட்டு தளபதியோட பொண்ணும் டாமோட ஃப்ரெண்டும் பாத்துருவாங்க. ஹீரோனியை தேடிக்கிட்டு அந்த அவுட் போஸ்ட்டுக்கும் அந்த ரோபோட்டுக்கு அதுவும் யாரோ ஒரு பிளைட்டை பிடிச்சிட்டு இங்க வந்திருக்கும். இவங்கள பேக்லயே ஃபாலோ பண்ணிட்டு இது தெரியாம இவங்க இங்க இருந்து கதை விட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி கொடுக்கும் அந்த ரோபோ. எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு ஃபைட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பும் ரோபோட். ஆனா ஃபேங் மட்டும்தான் அந்த ரோபோட்டுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்து சண்டை போடுவாங்க. ஆனா அவங்களாலே முடியாது. அது கண்டினியூஸ் ஆட்டு ஹீரோயினையும் டாமையும் துரத்தி போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல டாம பிடிச்சு கொல்ல போகும் கழுத்து நெரிச்சு. நடுவுல ஃபேங்கு கூட நடந்த சண்டையில அந்த ரோபோட் ஒரு பலமாட்டு அதோட லெப்ட் சைடுல ஹார்ட் பக்கத்திலேயே ஒரு பெரிய குண்டடி வாங்கியிருக்கும். இப்படியே டாம அது கொல்ல ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் ஓடி வந்து ஸ்ட்ரைக்குங்கிற அந்த ரோபோவை தடுக்க எவ்வளவு ட்ரை பண்ணுவான். ஸ்ட்ரைக் நீ நிறுத்துன்னு ஹீரோயின் சொன்ன உடனே அது நிறுத்திக்கிட்டு இவன் உன்னை அடிக்கிறான், இவன் உன்னை துன்புறுத்துவான், நான் அதனால இவங்கள்ட்ட இருந்து உன்னை விடுதலை பண்ணி கூட்டிட்டு போறேன், அது ஹீரோயின் வேண்டாம் விடுன்னு சொல்லி அழுவா. அதை பார்த்துட்டு அந்த ரோபோட் மனசு மாதிரி ஒன்ன விட்டுக்கிட்டு எழும்பி அந்த ரோபோ சொல்லும், நீ அந்த பையனை லவ் பண்ற, உனக்கு மனசுக்குள்ள அவன் இருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப கேரிங்கா பேசும். ஆக்சுவலா இது 10 வருஷமா நம்ம ஹீரோயினை ஒரு பொண்ணு போல வளர்த்துருக்கோம், கூடயே வச்சுக்கிட்டு. அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அவ எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அவ சந்தோஷமாட்டு ஒரு லைஃபை தேடி போகும்போது ரொம்ப வழி விட்டு கொடுத்துக்கிட்டு சொல்லும், நான் ஒன்னு அந்த ப்ராமிஸ்ல இருந்து விடுவிக்கிறேன், நீ சுதந்திரமா இரு, ஹாப்பியா இரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடத்துலயே ரோபோ செயலிழந்து கீழே விழுந்துரும். இதை ஹீரோயினால ஏத்துக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவா. அப்புறம் அந்த அவுட் போஸ்ட் ஏரியா அப்படி கம்ப்ளீட்டாவே வெடிச்சு செதறி சின்ன பின்னமாயிருது. ஹீரோயினும் ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு பிளைட்ல பழையபடி இன்னொரு டவுன் ஹாலுக்கு வந்துறாங்க. இது சைனீஸ் ஏரியா, சைனா டவுன் நம்ம சொல்லுவோம். இங்க மேனுவலா தான் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க, பில்டிங்ஸ் எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க. வெளியே ஒரு பெரிய வால் இருக்கும். அந்த வால்க்கு மேல இப்ப நிறைய பீரங்கி, நிறைய ஆட்டோமேட்டிக் கன்னு, ராக்கெட் லான்ச்சர்ஸ் இதெல்லாம் இருக்கும். எதிரிங்க உள்ள வந்து தாக்க கூடாதுன்ட்டு. இவங்க எல்லாருமே அமைதியை விரும்பக்கூடியவங்க, அனாவசியமா யாரையும் போய் தாக்க மாட்டாங்க. இந்த டவுன்ல
டவுன்ல தான் இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து தப்பிச்சிருப்பாங்க. இந்த இடத்த தேடிக்கிட்டு தான் தளபதி அந்த நியூக்ளியர் வெப்பனை கொண்டுட்டு அழிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவான். அப்போ டாம் வந்துட்டு அந்த டவுனோட தலைவர்கிட்ட நீங்க அந்த லண்டன் நகரத்தை அழிக்க கூடாது, அங்கேயும் நிறைய மக்கள் இருக்க தானே செய்றாங்க, தப்பு பண்ணிருப்பாங்க, ஒரு சிலர் பண்ணிருப்பாங்க, எல்லாருமே பண்ணிருப்பாங்க, பண்ணிருக்க மாட்டாங்கல்ல, அதனால அந்த மக்களை அழிக்க கூடாது, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும், போர் வேண்டான்ட்டு எவ்வளவு சொல்லி பார்ப்பான் டாம். ஆனா அங்க உள்ள அந்த தலைவர் ஒன்னும் கேட்க மாட்டாரு. கேட்டுக்கிட்டு நாங்க அப்பாவி மக்கள் எல்லாம் கொல்ல மாட்டோம், இது வேற வழி இல்லை, எங்களுக்கு போரை தவிர வேற வழியே இல்லை, சோ பண்ணி தான் ஆகணும் எங்க தற்காப்புக்கு அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது லண்டன் சிட்டி இவங்களோட பக்கத்திலே வந்துடும். சைனா டவுன் எவ்வளவு ட்ரை பண்ணி அதை தாக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே அவங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சு ஃபர்ஸ்ட் தாக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பிளாஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க, அந்த வாலே சுக்கு நூறா ஆயிருக்கும். ஒரு பிளாக் ஹோல் உண்டான மாதிரி உண்டாவி மொத்த இடமே வெடிச்சு சிதறி இருக்கும். அப்பதான் ஹீரோயின் அவங்க கிட்ட ஒரு பென் ட்ரைவ் மாதிரி ஒன்று இருக்கும். ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கையில ஒரு சின்ன டாலர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கையில ஒரு டாலர் கொடுத்துருப்பாங்க. இதை ஹீரோயின் மிஸ் பண்ணிருப்பா காணாம இருக்கக்கூடிய டைம்ல. அப்போ அந்த ரோபோட் தான் அதை எடுத்து வச்சிருந்திருக்கும். அது சாகிறதுக்கு முன்னாடி இது உன்னோடது, நீ வச்சுக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துருக்கோம். நம்ம ஹீரோயின் அதை இப்பதான் ஓபன் பண்ணி பார்த்துப்பா. உள்ள ஒரு பென் ட்ரைவ் இருக்கும், யூஎஸ்ஏன்னு போட்டு. ஆக்சுவலா அந்த பென் ட்ரைவ் இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியர் வெப்பனை ஸ்டாப் பண்ணிடலாம். அது இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா இப்போ வால்ல இருந்து எல்லா வெப்பனுமே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இவங்களால இங்க இருந்து ஒண்ணுமே அட்டாக் பண்ண முடியாது. இப்போ எல்லாரும் பழையபடி அந்த பிளைட்ல ஏறி லண்டன் டவுனுக்கு போறாங்க. இவங்க எப்படி இங்க பிளைட்ல பறந்து போய் தாக்கலாம்னு நினைச்சிட்டு அந்த சிட்டிக்கே பக்கத்துல போவாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை, ஏதோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி அசால்ட்டா அங்க இருந்து நிறைய ராக்கெட் லாஞ்சரு, மிஷின் கன் எல்லாம் பெரிய அளவுல இருக்கும், அதை வச்சுலாம் அசால்ட்டா சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க முடிஞ்ச அளவு அதை டிஃபென்ஸ் பண்ணி அதை தாக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் நிறைய பேர் செத்து போவாங்க இவங்க சைடுல. கடைசியில ஹீரோயினும் ஹீரோ வந்து அந்த ஒரு பிளைட், அதாவது ஃபேங் ஓட்டிட்டு வந்திருப்பான் அந்த பிளைட்டை, அது கரெக்டா லண்டன்ல கொண்டு தர இறக்கிடுவாங்க. இறக்கிக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கு உள்ள ஹீரோ போவாரு. ஹீரோயின் போய் அந்த நியூக்ளியர் வெப்பனை தடுக்க ட்ரை பண்ணுவா. அதே டைம்ல மேல இருந்து நம்ம ஃபேங் வந்து நம்ம தளபதி அட்டாக் பண்ணுவா. இதை தளபதி பார்த்துருவான். பார்த்துக்கிட்டு ஃபேங் அட்டாக் பண்ணி மேல போவான். அந்த டைம்ல ஹீரோயின் போயிட்டு அந்த பென் டிரைவ் அந்த சிஸ்டத்துல செருவி கோடெல்லாம் போட்டு ஷட் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். வேணா ஆல்ரெடி ஏற்கனவே 2 தடவை பிளாஸ்ட் பண்ணிருப்பாங்க, இன்னொருக்கா பிளாஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா சைனா டவுனே மொத்தமா அழிஞ்சிரும். எவ்வளவோ ட்ரை பண்ணி ஷட் டவுன் பண்ணிடுவா. ஆனா இதுல சேடான விஷயம் என்னன்னா நம்ம ஃபேங் அந்த இடத்துல செத்துருவாங்க. 2-3 இடத்துல கத்தி குத்து வாங்கியிருப்பாங்க. அதனால ஃபேங் மேல இருந்து கீழே விழுந்து செத்துருவாங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சுட்டு ஹீரோயினும் பிளைட்ல அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. அப்போ தளபதியோட பொண்ணு வந்து ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படி கேட்கும்போது தளபதி சொல்லுவான், என்ன நடந்தாலும் சரி நான் அந்த சைனா டவுனை அழிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமா சொல்லிடுவான். இவங்க பிளைட்ல வந்து தாக்குனதுல இந்த லண்டன் சிட்டியோட பைலட்டுக்கு அடிபட்டுரும். அந்த சிட்டி நிக்காம சைனா டவுனை நோக்கி போயிட்டே இருக்கு. இப்படியே போய் அங்க போய் மோதிச்சுன்னா லண்டன் சிட்டி டோட்டலாவே அழிஞ்சிடும். அங்க உள்ள மக்கள் எல்லாருமே செத்து போயிருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தளபதியோட பொண்ணு அதை எப்படியாவது நிறுத்தணும் லண்டன் சிட்டி அப்படின்ட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போறா. அப்படியே தளபதி அங்கிருந்து தப்பிச்சு இன்னொரு பிளைட்ல போலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அதே இடத்துல நம்ம ஹீரோயினும் இருப்பாங்க, தளபதியை போட்டு தள்ளதுக்கு ரெடியா. இதை பார்த்துட்டு தளபதி ஷாக்காகி நிற்கும் போது தளபதி ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவான் பாருங்க நம்ம ஹீரோயின்ட்ட. இதுதான் பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா தளபதி தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவே. ஹீரோயின் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு முடிவு பண்ணானா அதுல இருந்து மாறவே மாட்டா. அதே மாதிரி தான் தளபதியும். அப்படி பழைய ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இப்பதான் ஹீரோயினுக்கே ஞாபகம் வருது இவன் தான் தன்னோட அப்பாங்கிறது. இப்படி ஹீரோயின் யோசிக்கக்கூடிய அந்த டைம்ல தளபதி சுதாரிச்சு ஹீரோயினிய கையில இருந்த கன்னை வாங்கி ஹீரோயினை போட்டு தள்ளதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா அதே டைம்ல டாம் என்ன பண்ணுவானா, பிளைட்ல சுத்தி சுத்தி பறந்துட்டு இருப்பான்ல, கரெக்டா லண்டன் சிட்டியோட இன்ஜின் ரூம்லயே பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவான். அதனால மொத்த பில்டிங் அப்படியே ஷேக் ஆகும், மொத்த டவுனுமே. இப்படியே 2 பேரும் நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஹீரோயின் கத்தியாலேயே, தளபதி சின்ன வயசுல ஹீரோயினுக்கு ஒரு கோடு போட்டிருப்பால, அதே மாதிரி தளபதிக்கு ஒரு கோடு முகத்திலேயே பொறாண்டி விட்ட மாதிரி ஒரு படமே வரைஞ்சு விட்டுருவான். அப்போ ஹீரோயினும் தளபதியும் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளைட் கிராஷ் ஆக போகும். அப்போ ஹீரோயின் கரெக்டா அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணுவா. கரெக்டா நம்ம டாம் வந்து ஹீரோயினை காப்பாத்திடுவாரு. காப்பாத்திட்டு அந்த பிளைட்டை, தளபதி போன அதே பிளைட்டை ராக்கெட் லாஞ்சராலே பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. பிளாஸ்ட் பண்ணியும் நம்ம தளபதி சாக மாட்டாரு. பிளைட் இப்போ நேரா போய் கீழே வந்து விழும். இவர் எந்த லண்டன் சிட்டிக்காண்டி இவ்வளவு தூரம் போராடினாரோ அந்த சிட்டி கண்ட்ரோல் இழந்து வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா அதோட வீலுக்குள்ளேயே மாட்டுவாரு. இவருக்கு மேல ஏறினதோடு அந்த சிட்டியே நின்றும். அங்குள்ள மக்கள் எல்லாம் பிழைச்சிப்பாங்க. அடுத்து லண்டன் சிட்டில உள்ள மக்கள் எல்லாரும் நடந்து இந்த சைனா டவுனுக்கு வருவாங்க. சைனா டவுன்ல உள்ளவங்க எல்லாம் அவங்கள தாக்குறதுக்கு ரெடியா நிப்பாங்க. அப்ப அங்குள்ள தலைவர் தான் வந்துகிட்டு இவங்கள நம்மள மாதிரி மனுஷங்க தானே, இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தளபதியால வந்த பிரச்சனை இது, அதுதான் பெரிய தலைவலி, அந்த தலைவலியே இப்ப தொலைஞ்சிடுச்சுல, இனி என்ன கவலைன்ட்டு அங்குள்ள மக்களை ஏத்துப்பாங்க இவங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி ரொமான்டிக்கா அந்த பிளைட்ல அப்படியே பறந்து போய் நாடு நாடா ஊர் ஊரா சுத்த போறாங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டோரியும் முடியுது.